திமுக ஆட்சிக்கு வந்தால் அரசு துறைகளில் உள்ள 4 லட்சம் காலி பணியிடங்கள் நிறைவேற்றப்படும் என அளித்த தேர்தல் வாக்குறுதி குறித்து சட்டப்பேரவையில் அறிவிப்பு வெளியிடாதது மிகுந்த ஏமாற்றத்தை அளித்துள்ளதாக அரசு ஊழியர் சங்கங்கள் தெரிவித்துள்ளன. நாங்க வச்சிருக்கக்கூடிய பிரதான கோரிக்கை என்ன அப்படின்னு சொன்னா, காலி பணியிடங்கள் தமிழ்நாடு முழுவதும் ஏறக்குறைய ஒரு 4 லட்சம் காலி பணியிடங்கள் இன்னைக்கு காலியா இருக்கு. அந்த 4 லட்சம் பணியிடங்கள் காலி பணியிடங்களை உடனடியாக நிறைவேற்றுறேன்னு தேர்தல் கால வாக்குறுதியில மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்போது தேர்தல் கால வாக்குறுதியை வச்ச ஒரு விஷயம். இன்னைக்கு வரைக்கும் அந்த தேர்தல் கால வாக்குறுதியை நிறைவேற்றப்படாத காரணத்தினால இன்னைக்கு ஊரக வளர்ச்சித்துறை, வருவாய்த்துறை, வணிக வரித்துறை, கல்வித்துறை, பொது சுகாதாரத்துறை உள்ளிட்டு வேளாண்மைத்துறை அனைத்து துறைகளிலும் இன்னைக்கு காலி பணியிடங்களுடைய பணி பலு என்பது அதிகமா இருக்கு. இதுல நிறைய அரசு ஊழியர்கள் இறந்து போகக்கூடிய சூழ்நிலையில இருக்கு. காலி பணியிடம் பணிச்சுமையை ஏற்படுத்தி இருக்கு. அதையும் நிறைவேற்றல. இன்னொரு விஷயம் மதிப்பூதியம், தொகுப்பூதியம், சிறப்பு காலமுறை ஊதியம் பெறக்கூடிய ஊழியர்களை நாங்க ஆட்சிக்கு வந்தா எல்லாரையும் காலமுறை ஊதியத்துக்குள்ள கொண்டு அவர்களுக்கு ஓய்வூதியத்துக்குள்ள கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் கால வாக்குறுதி, இதுவும் கூட தேர்தல் கால வாக்குறுதி தான். இன்னைக்கு அந்த மாதிரியான ஒரு எந்த தகவலுமே சட்டமன்றத்தில் இல்லை. திமுக அரசு ஆட்சிக்கு வந்தால் போக்குவரத்து ஊழியர்களை அரசு ஊழியராக்குவோம் என்று கூறினார்கள். இதுவரை அந்த திட்டத்தை செயல்படுத்தவில்லை. பழைய ஓய்வூதிய திட்டம் அமுலுக்கு வரும் என்று சொன்னார்கள். இதுவரை அந்த திட்டம் நிறைவேற்றப்படவில்லை. ஊதிய ஒப்பந்தம் அதிமுக ஆட்சியில் 3 ஆண்டு காலமாக இருந்ததை இந்த ஆட்சிக்கு 4 வருடமாக ஆக்கினார்கள். அவர்கள் 4 ஆண்டு முடிந்தும் 1.5 ஆண்டு காலம் கடந்து 15வது ஓய்வூதிய பேச்சுவார்த்தை இன்னும் பேசவில்லை. ஆட்சி காலத்தில் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அரசு ஊழியர்களுக்கு பல்வேறு கோரிக்கைகள் நிறைவேற்றுவோம் என்று சொல்லி பல்வேறு கோரிக்கைகளை வாக்குறுதி அளித்திருந்தார். நேற்றைய அறிவிப்புகளில் ஒன்று கூட அவை இடம்பெறவில்லை. குறிப்பாக அரசு ஊழியர் ஆசிரியர்களுக்கு மிகுந்த ஏமாற்றத்தை அளிக்கிறது. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அனைவருக்கும் சிபிஎஸ் திட்டத்தை ரத்து செய்து பழைய பென்ஷன் திட்டத்தை அமுல்படுத்துவோம் என்று தேர்தல் வாக்குறுதியாக சொல்லியிருந்தார். ஆட்சி பொறுப்பேற்று 4 ஆண்டுகள் கடந்த பின்பும் கூட இன்றைக்கு சிபிஎஸ் திட்டத்தை ரத்து செய்வதற்கான ஒரு குழுவை அமைத்திருப்பதாக சொல்லி வருகிறார். இது முழுக்க முழுக்க ஏமாற்று வேலையாக நாங்கள் பார்க்கிறோம். ஏறக்குறைய 9 அறிவிப்பில் 5 அறிவிப்புகள் முன்பணம் தொடர்பான அறிவிப்புகளாகவே இருக்கிறது. இதில் அரசு ஊழியர்களுக்கு எந்த விதமான நன்மையும் இருப்பதாக தெரியவில்லை. நாம் ஜாக்டோ ஜியோ சார்பிலும் தமிழ்நாடு அரசு சங்க சார்பிலும் இல்லை தமிழ்நாட்டினுடைய எல்லா தொழிற்சங்கத்தினுடைய சார்பிலும் வைக்கப்பட்ட எந்த கோரிக்கைகளுக்கும் நிரந்தரமான தீர்வு எட்டப்படவில்லை. எல்லாருடைய ஒட்டுமொத்தமான கோரிக்கையும் பழைய ஓய்வு திட்டம் என்பதுதான். இன்றைக்கு தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய தேர்தல் வாக்குறுதிகளுக்கு மாறாக இன்றைக்கு பழைய ஓய்வு திட்டத்தை அறிவிக்காமல் பழைய ஓய்வு திட்டம், புதிய ஓய்வு திட்டம், ஒருங்கிணைந்த ஓய்வு திட்டம் இது குறித்து ஆய்வு செய்வதற்கான அறிக்கைகளை நாங்கள் செப்டம்பரில் வெளியிடுகிறோம் என்று சொல்வது முரணாக இருக்கிறது.